எல்லாருக்கும் முதலாக என்னுடைய கனிவான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தனை குழந்தைகளை, சிறுவர்களை, சிறுமியர்களை, மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களை ஏறக்குறைய 1800 பேர் இங்கே கூடியிருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற பொழுது உண்மையில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். வரவேற்புரை கூறியது போன்று இது கூட்டம் மறைவற்ற நிகழ்ச்சியா அல்லது மறைமாவட்ட நிகழ்ச்சியா என்ற ஒரு கேள்வி என்ற அளவுக்கு பெரும் கூட்டமாக இங்கே கூடியிருக்கிறீர்கள். இதை பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இயேசு ஆண்டவர் வாழ்ந்த பொழுது, இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது குழந்தைகளை, சிறுவர்களை, சிறுமியரை மிகவும் சிறப்பாக அன்பு செய்தார். சீடர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் இயேசுவின் அருகிலே வருவதை தடுத்தார்கள். ஆனால் இயேசுவோ சீடரை பார்த்து, சிறுவர்களை தடுக்க வேண்டாம், அவருடைய வரவிடுங்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகைய ஒரு கீழ் உரியது என்று சொல்லி பெருமைப்படுத்தினார். அது மட்டுமல்ல, நீங்களும் இந்த சிறுவர் சிறுமியை போல ஆகிவிட்டால் இறையாட்சிக்குள் புகழ முடியாது என்று கூட கூறி இது அருமையான விளக்கத்தை தந்தார்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி கொடுக்கிறது. இன்றைக்கு எனக்கு இந்த இடத்திலே இன்றைய மைய சிந்தனையான விவிலியம், அதை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, பெரியவர்களே, விவிலியம் என்பது கடவுளுடைய மிக உயர்ந்த ஒரு கொடை, ஒப்பற்ற சிறந்த ஒரு கொடை. அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் மையம். அந்த விவிலியத்தை மையமாக கொண்டிராத வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வாக இருக்க முடியாது, இருக்கவும் இல்லை. வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது இடைக்காலத்திலே இறை வார்த்தையை, திரு விவிலியத்தை மையமாக கொண்டிராத ஒரு காலம் இருந்தது, திருச்சிய வாழ்வு இருந்தது. அங்கே சட்டங்கள், சடங்குகள், வழிபாடுகள், ஆட்சிகள் என்ற முறையிலே இறை வார்த்தையை அடிப்படையாக இல்லாது பார்த்த காலம் இருந்தது. அந்த காலத்திலெல்லாம் திருச்சபையானது இறைவன் இறை இயேசு காட்டிய அந்த நற்செய்தி நதியிலே வாழ இயலவில்லை, வாழவில்லை. அது ஒரு திருச்சபை என்று அழைக்கப்பட்டால் கூட இயேசு ஆண்டவருடைய அந்த ஒரு நற்செய்தி நதியிலே வாழ்ந்ததா என்று கேட்டால் பெரும்பாலும் இல்லை என்றுதான் சொல்வார்கள். அந்த காலத்திலே விவிலியத்தை மையமாக கொண்டிராத காரணத்தினால் திருச்சபையிலே பெரிய பெரிய போட்டிகள், பதவி போட்டிகள், அதிகார போட்டிகள், பணமே தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அடிப்படையிலான செயல்பாடுகள், சண்டை சச்சரவுகள், போர்கள், ஒருவர் கொண்டுதல், புரியாமை, அறியாமை என்று மனிதத்தன்மையற்ற நற்செய்தி இலக்கியம் முற்றிலும் புறப்பட்ட வழிகளிலே திருச்சபை சென்ற காலங்களும் உண்டு என்பதை நாம் பணிவோடு ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்கு காரணம், அந்த காலகட்டங்களிலே திருச்சபையானது கடவுள் நமக்கு கொடுத்த இந்த ஒப்பற்ற கொடையான திரு விவிலியத்தை, இறை வார்த்தையை தன் வாழ்வில் மையமாக கடைபிடிக்கவில்லை என்ற ஒன்றே உண்மைதான். எனவேதான் 2ஆம் வத்திக்கான் சங்கம் நடந்த பொழுது 1962-65 ஆண்டுகளில் உலகத்தில் உள்ள எல்லா ஆயர்களும் சென்று சேர்ந்து மீண்டும் ஒரு முறை நாம் கிறிஸ்தவ வாழ்வு பற்றி சேர்ந்து சிந்தித்த பொழுது அவர்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்விலே திரு விவிலியமானது, இறை வார்த்தையானது மையமாக இல்லை என்ற குறையை கண்டுகொண்டார்கள். கண்டிப்பாக இந்த குறையானது நிறுத்திக்கப்பட வேண்டும். இந்த குறையை நிறுத்திக்காமல் இருந்தால் திருச்சபையானது திருச்சபையாக இருக்கலாம், ஒரு மதமாக இருக்கலாம், ஒரு சமயமாக இருக்கலாம், ஒரு சில ஒழுங்குகளையும் சட்டங்களையும் கடைபிடிக்கும் நிறுவனமாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து காட்டிய நற்செய்தி வழியில் நடக்கின்ற ஒரு இறையாட்சி சமூகமாக இருக்க முடியாது என்பதை தெல்ல தெளிவாக உணர்ந்த அவர்கள் அங்கே ஒரு சண்டை ஏட்டை ஏற்படுத்தி இறை வார்த்தை, இறை வெளிப்பாடு என்னும் சண்டை ஏட்டை தந்து 2 துணிச்சலான கூற்றுக்களை சொன்னார்கள். அந்த வார்த்தையை
நான் வேண்டுமே சொல்லுகிறேன், இரண்டு துணிச்சலான கூற்றுகளை சொன்னார்கள். ஒன்று வத்திக்கான் சங்கம் சொல்கிற கூற்று, அந்த துணிச்சலான கூற்று என்னவென்றால், திருச்சபை எல்லா காலத்திலும் நற்கருணையையும் இறை வார்த்தையையும் சம அளவிலே மதித்து போற்றி வணங்கி வைத்திருக்கிறது என்று கூறுகிறது. அதாவது திருச்சபை எல்லா காலத்திலும் இயேசுடைய திருவுடலாகிய அந்த நற்கருணையையும் அதே போன்று அதே அளவிலே அதே விதத்திலே இயேசுடைய வார்த்தையாகிய அந்த இறை வார்த்தையை சம அளவிலே மதித்து போற்றி வணங்கி வந்துள்ளது என்று கூறியது. இது ஒரு வெளிப்படுத்தல். அப்படி நடக்கவில்லை. நடக்க வேண்டும் என்ற விருப்பத்தை இவ்வாறு அருமையாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லா காலத்திலுமே நற்கருணை ஆண்டவருக்கு காரணம் இயேசுடைய திருவுடல் திருரத்தம் என்பதனாலே அதற்கு ஒரு தனி சிறப்பு. கோயிலிலே மைய இடம், அதற்கு முழங்காட்டு வணங்குதல், ஆராய்தல் எல்லாம் முறையாக நியாயமாக சரியாக நடந்தது. ஆனால் அதே வேளையிலே அதே போன்று மதிப்பும் மரியாதையும் வணக்கம் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த இறை வார்த்தைக்கு அப்படி செலுத்தப்படவில்லை. அந்த அளவுக்கு செலுத்தப்படவில்லை. அங்கே கோயிலே ஒரு மூலையிலே ஒரு வாசல் வேலை இருக்கும், அதிலே வைத்திருப்பார்கள், வாசிப்பார்கள். வீடுகளிலே அதை பூட்டி வைத்திருப்பார்கள், செட்டிலே பூட்டி வைத்திருப்பார்கள், எப்போது வாசிப்பார்கள். அந்த அளவுக்கு தான் வைப்பு இருந்தது. இதை ஒரே இடம் இல்லை என்றால் கூட, அது வரலாற்றில் நூற்றுக்கு நூறு அப்படியே நடக்கவில்லை என்றால் கூட, அதுதான் முறை, அதுதான் சரி, அப்படியே இருக்க வேண்டும் என்ற அந்த ஆனந்தத்தை ஆசையை இந்த வார்த்தை வழியாக வெளிப்படுத்தியது. அது ஒன்று. முதல் கூற்று, திருச்சபையானது எல்லா காலத்திலும் இயேசு ஆண்டவருடைய திருவுடலுக்கு கொடுக்கின்ற அதே மரியாதையை மதிப்பை இறைவார்த்தை கொடுத்தது என்று சொல்லுகின்ற பொழுது கொடுக்க வேண்டும் என்ற பொருளிலே அவ்வாறு கூறியது. இரண்டாவதாக இன்னும் ஒரு துணிச்சலான கூட்டி கூறியது. அது என்னவென்றால், கடவுள் நமக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்விலே அருள் வாழ்விலே நம்மை ஊக்குவிக்க, வளர வைக்க, மேம்படுத்த ஒரு உணவு கொடுக்கிறார், இறை உணவு கொடுக்கிறார். அந்த உணவு எது கேட்டால் சொல்கிறீர்கள், எல்லோரும் நற்கருணை உணவு என்று சொல்கிறீர்கள். ஆனால் வத்திக்கான் சங்கம் அப்படி சொல்லவில்லை. நற்கருணை உணவு தான், ஆனால் நற்கருணை உணவு அதோடு சேர்ந்து இறை வார்த்தை என்னும் உணவு, அதுவும் உணவு. ரெண்டும் உணவு. நற்கருணை உணவு, இறை வார்த்தை உணவு, இந்த ரெண்டும் இணைந்ததுதான் கடவுள் தருகின்ற ஒரே உணவு, முழுமையான உணவு, நமக்கு தேவையான உணவு, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வைக்கின்ற, வளர வைக்கின்ற, மேம்படுத்துகின்ற, உயர வைக்கின்ற உணவு, ரெண்டும் சேர்ந்த ஒரே உணவு. ஆகவே நற்கருணை உணவை மட்டும் அருந்தினால், போற்றினால், வணங்கினால், அதனால் ஊக்கம் பெற்றால் அது நல்லது. ஆனால் முழு இல்லை, முழு உணவு அல்ல. கடவுள் தருகின்ற முழு உணவானது இந்த ஆண்டவருடைய திருவுடல் என்று ரத்தமும் தாங்கிய நற்கருணையும் அதே போன்று அதே வேளையிலே அதே அளவுக்கு இறைவனுடைய வார்த்தைகளை அடங்கிய அந்த இறை வார்த்தை திருத்துயர் சேர்ந்துதான் வருகின்ற உணவு, கடவுள் தர உணவு, ரெண்டும் இணைந்த உணவு என்று இப்படி ரெண்டு அருமையான கூட்டுகளை வத்திக்கான் சங்கம் பற்றி சொல்லி இருக்கிறது. ஆகவே இந்த திருச்சபையிலே இறை வார்த்தையானது இன்னும் அதிகமாக முக்கியத்துவம் பெற வேண்டும், மையம் இடம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த வத்திக்கான் சங்கத்தின் பிறகு நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். அதற்கெல்லாம் முன்பு வத்திக்கான் சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து வீட்டுக்கு ஒரு விவிலியம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விவிலியம் தேவை என்று. இன்று அப்படி அல்ல. அதன் பிறகு ஆளுக்கு ஒரு விவிலியம், வீட்டுக்கு ஒன்று போதாது, வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒன்று வேண்டும், ஆளுக்கு ஒரு விவிலியம் என்று கூறி இந்த விவிலியத்தை பரவலாக செய்ய திருச்சபை முயற்சி எடுத்தது. அது மட்டுமல்ல, அந்த இடைக்காலத்தில் எல்லாம் விவிலியத்தையே மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பயப்பட்டார்கள். அந்த விவிலியம் ஆபத்தானது என்று சொன்னார்கள். என்ன ஆபத்து? அந்த கொள்கைகள் எல்லாம் உயர்ந்தவை, ஒப்பற்றவை, இறையாட்சி சார்ந்தவை, அவற்றை கடைபிடிக்க முடியாது, அது கடினம், நாமும் கிடைக்கவில்லை, தலைவர்கள் கடைபிடிக்கவில்லை, மக்களை கடினம் என்று சொல்லி அந்த விவிலியத்தை அந்த
அந்த இறை வார்த்தையை மக்களுக்கு புரியும் மொழியிலே மொழிபெயர்க்காது, புரியாத மொழிகளிலே, பழங்கால மொழிகளிலே, வடக்கற்று போன மொழிகளாகிய கிரேக்கம், எபிரேயம், லத்தீன் போன்ற மொழிகளிலே மட்டும்தான் வைத்திருந்தார்கள். ஒரு காலத்திலே நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், அந்த மக்கள் மொழியிலே மொழிபெயர்க்க முன்னோடியாக இருந்தவர்களை, அவ்வாறு மொழிபெயர்த்தவர்களை தீயிலிட்டு கொடுத்திய நிகழ்ச்சி கூட வேறெங்கும் அல்ல, நம்முடைய திருச்சபையிலே நடந்தது. அறியாத மனிதர்கள் அந்த இறையாட்சி மதிப்பீடுகளை மறந்து ஒரு மனித மதிப்பீடுகளும் மனித அதிகாரங்கள் சக்திகள் போன்ற பல்வேறு சக்திகளால் ஆளப்பட்டவர்களாக இருந்து அப்படி கூட நடந்ததனால் இன்றைக்கு அதெல்லாம் மாறி எல்லா மொழிகளையும் மொழிபெயர்க்க வேண்டும், எல்லாரும் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அதுக்கு குறிப்பாக எல்லோரும் புராட்டஸ்டன்டா இருக்கட்டும், கத்தோலிக்கராக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எல்லாரும் கிறிஸ்துவ அனுபவம். எனவே இணைந்து கிறிஸ்தவ ஒன்றுக்கு மொழிபெயர்ப்பாக என்று அப்படி எல்லாம் செய்து வருகிறோம். இது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு காரியம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, பெரியவர்களே, இந்த நற்செய்தி, இது இறைவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையுடைய அடிப்படையாக இருந்தால் நாமும் கண்டிப்பாக வெறும் மனிதர்களாக அல்ல, நல்ல மனிதர்களாக, பெயரிடங்களை கிறிஸ்தவர்களாக அல்ல, உண்மையிலே இயேசுவின் மதிப்பீடுபடி வாழ்கின்றவர்களாக நல்ல குடிமக்களாக வாழ்வோம் என்பதிலே ஐயம் கிடையாது. இந்த திருவிழத்தை பற்றி இன்னும் ஒரு சில கருத்துக்களை பகிர விரும்புகிறேன். திருவிவிலியம் என்பது, இறை வார்த்தை என்பது, நீங்களும் நானும் இருக்கின்ற இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கோ அல்லது இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற கிறிஸ்தவர்களுக்கோ மட்டும் சொந்தமானது அல்ல. ஒரு குறிப்பிட்ட வருத்தக்கார நூல் என்று பார்ப்பது அதை குறைவாக மதிப்பிடுவது அப்படி அல்ல. திருவிவிலியமானது அனைத்து மக்களுக்குமான ஒரு பொது சொத்து, அனைத்து மக்களும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு பொது சொத்து, அனைத்து மக்களுடைய சிந்தனைகளையும் உருவாக்கி எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு பொது சொத்து, எல்லாருக்கும் கூடியது. எப்படி என்று கேட்பீர்கள்? உண்மைதான். இன்றைக்கு விவிலியத்தை சற்று ஆய்ந்து பார்த்தோம் என்றால் அதிலே அந்த காலத்தில் வாழ்ந்த நாகரிகங்கள், அந்த காலத்தில் எழுதப்பட்ட காலத்தில் வாழ்ந்த நாகரிகங்கள், அந்த கலாச்சாரங்கள், அந்த மக்களெல்லாம் சிந்தித்த, அந்த மக்களெல்லாம் இறைவனுடைய தூண்டுதலால் ஏவுதலால் சிந்தித்து எழுதிய எல்லா கருத்துக்களையும் விவிலியம் கடன் வாங்கி பெற்று தன்னுடைய இருக்கிறது. ஆக இந்த விவிலியத்துடைய கருத்துக்கள் எல்லாம் ஏதோ எபிரேய மக்கள், அதன் பிறகு இஸ்ராயேலராக மாற்றம் பெறுகிறார்கள், அவர்கள் எழுதியது மட்டுமல்ல, ஆனால் அவர்கள் வழியாக அது நமக்கு வந்திருக்கிறது. அதனுடைய ஆசிரியர்கள், அந்த சிந்தனைகளை தந்தவர்கள், அதனை ஆக்கி வைத்தவர்கள் எல்லாம் வெறும் மனிதன் அல்ல, கடவுளின் ஏவுதலால் ஆனவை பல்வேறு மனிதர்கள். குறிப்பாக நமக்கு தெரிந்த அளவிலே இன்றைய வரலாற்று அடிப்படையிலே எழுத்து வடிவம் பெற்ற முதல் மொழியானது சுமேரிய மொழி. கிறிஸ்து பிறப்பதற்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுத்து வடிவம் பெற்ற மொழி. அந்த சுமேரிய மொழியிலிருந்து தான் விவிலியத்தில் வருகின்ற படைப்பு நிகழ்ச்சி எல்லாம் அப்படியே இருக்கிறது. அதை எடுத்து இங்கே எழுதியிருக்கிறார்கள். படைப்பு மட்டுமல்ல, வெள்ளப்பெருக்களால் பல வேளைகளில் உலகம் அழிகிறது என்பதை அங்கிருந்து எடுத்து எழுதியிருக்கிறார்கள். அடுத்த அக்காதிய மொழி, அதனை அடுத்த மொழி, ஏறக்குறைய தொடர்ந்து வந்த மொழி, அதிலிருந்து இந்த ஈதேன் தோட்டம் போன்ற கருத்துக்கள், அங்கே இருந்த அந்த முதல் மனிதர்கள் என்ற கருத்துக்கள் எல்லாம் அங்கிருந்து கடந்தாங்க பெற்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று அதன் அடுத்து வருகின்ற இந்த அசீரிய மொழி, அந்த மொழியிலிருந்துதான் சட்டங்கள், விவிலியத்தினுடைய சட்டங்களின் அடிப்படை, அதனுடைய வளர்ச்சி பிற்காலத்தில் வரும் பாபிலோனியர்களா. ஆனால் அதனுடைய அடிப்படையானது அது அசீரியர்கள் கொடுத்தது. அவர்கள் தான் இந்த கெருபி, செராபி என்று வானதர்களுடைய வெவ்வேறு வடிவங்களை எல்லாம் கண்டுபிடித்து எழுதி வைத்தவர்கள். இன்னும் பற்பல கருத்துக்கள் எல்லாருடைய மனத்துக்கு இப்பொழுது வரவில்லை. அந்த அசீரியர்களால் நமக்கு வந்ததுதான். அதன் பிறகு வருகிறார்கள் பாபிலோனியர்கள். அந்த பாபிலோனியர்கள் தான் இன்றைய வடிவிலே விவிலியத்தில் அடங்கியிருக்கின்ற சட்டங்கள். விவிலியத்துக்கு ஒரு பெயரே சட்ட நூல்.
அந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்த அம்மூராபி என்ற அரசன் எழுதிய சட்டங்களை இங்கு மக்கள் சற்று தடுக்க வைத்து விவிலியமானது நமக்கு தருகிறது. இப்போ கடவுள் எல்லா மனிதரும் வாயிலாக பேசுகிறார், எல்லா மனிதர்களும் சொல்கிறார், எல்லாருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒருதான் கடவுள் என்ற ஒரு பார்வை கண்டிப்பாக நமக்கு வேண்டும். நான் மட்டுமல்ல, அது ஒரு குழந்தை பார்வை, குழந்தைத்தனமான பார்வை, இப்படி பார்வையோடு அது பிறகு பாரசீகர்கள் இருக்கிறார்கள். அந்த பாரசீகர்கள் தான் நன்மைக்கும் தீமைக்கும் போராட்டம் என்ற பார்வையை கொண்டு வந்தவர்கள். அவர்கள் தான் வாத தூதர்கள், இந்த அழகுகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி நமக்கு சொல்லி தந்தவர்கள். அவர்கள் தான் இந்த உலகிலே இளமாமை என்ற ஒரு பார்வையை தந்தவர்கள். இப்படி எத்தனையோ கருத்துக்களை எல்லாம் தந்தார்கள். இறுதியிலே இயேசு வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த கிரேக்க உறவினர்கள் அவர்களால் இறை மகன்ற பார்வையே அங்கிருந்தான் வந்தது. யூதருக்கு தெரியாது, கடவுளுக்கு போவதில்லை, அவருக்கு மகன் கிடையாது. இறைமகன்ற பார்வையை அவர்களால் கொடுத்தார்கள். மானிடமகன் என்ற பார்வையை கொடுத்ததும் அவர்கள் காலத்தில் தோன்றிய ஒரு வெளிப்பாட்டு இலக்கிய காட்சிதான். அவர்கள்தான் உயிர்ப்பு உண்டு என்ற ஒரு சிந்தனையை கொடுத்தவர்கள். அது கிடையாது என்று சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த மறைபொருள்கள் திருச்சபையிலே திருவள்ளுவர் சாதனை என்று நாம் வேலை பார்க்கின்றோம். அவற்றுடைய அடிப்படைகள் மூலப்பொருள் எல்லாவற்றையும் கொடுத்தது யாரு? ரோமை கிரேக்கத்துக்கு. என்ன சொல்லுகிறேன் என்றால், அந்த கால கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம், சீன கலாச்சாரம் இங்கே இடம்பெறவில்லை. மிக தூரத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் பக்கத்தில் இருந்த அந்த மக்களுடைய எல்லா மக்களையும் இறைவன் தூண்டி இருக்கிறார், எழுத தூண்டி இருக்கிறார், ஏவுதலை கொடுத்திருக்கிறார், நல்ல பார்வைகளை கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அவற்றையெல்லாம் அவர்கள் மொழியிலே, அவர்கள் சமயத்திலே அவர்களை எழுதி வைத்தார்கள். அதையெல்லாம் பெற்றுதான் நம்முடைய விவிலியமானது இருக்கிறது. இது ஒரு மக்களுக்கோ, ஒரு நாட்டுக்கோ, ஒரு இனத்திற்கோ இல்லை என்று கத்தோலிக்க மக்களாகிய நமக்கோ மட்டும் உரியது அல்ல. இது எல்லா மக்களுக்கும், அனைத்து மக்களுக்குமான பொதுவான சொத்து என்பதிலே நாம் பெருமைப்பட வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனாலும் அந்த விவிலியம் கூறுகின்ற அடிப்படையான மதிப்பீடுகள் எல்லாம் இன்றும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும். இது நமக்கு ஒரு பெருமையான விஷயம். ஒரு பொது சொத்தாகிய விவிலியத்தை, இறை வார்த்தையை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அது ஒரு பெருமை. இந்த விவிலியத்தை படிக்கின்ற பொழுது ஒரு கருத்தை மறந்துக் கொள்ள வேண்டும். அங்கே எழுதியிருப்பதை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே புரிந்து கொள்வோர் உண்டு. ஆனால் அதில் ஆபத்து உண்டு. வார்த்தைக்கு வார்த்தை புரிந்து கொண்டால் பல வேளைகளிலே பொருள் தெளிவு இல்லாமல் கடவுள் நமக்கு சொல்ல விரும்பியதை புரியாமல் போடக்கூடிய ஒரு ஆபத்து உண்டு. எப்படி என்றால், நீங்கள் பாருங்கள், ஒரு ஆறு மலையிலிருந்து வருகின்ற பொழுது தெளிவான அழகான நீரோடு அது வர வர அழுக்கு, இலைகள், மரங்கள், தூசி, சகதி என்று பலவற்றையும் உருவாக்கி நமது அழைக்கிற பொழுது ஒரு வித்தியாசமான ஒன்றாகத்தான் இருக்கும். அப்படியே குடிக்க முடியாது. குடித்தால் ஆபத்து, உடலுக்கு கேடு. அதை வடிகட்டி காய்ச்சி இலைகளை எல்லாம் போட்டுத்தான் குடிக்க முடியும். அது கொண்டுதான் இந்த இலை வார்த்தையானது பல்வேறு மலைகள் வழியாக வந்த சொல்லியவர்களுக்கு சுமேரியர்கள், அசீரியர்கள், அக்காதியர்கள், பாரசீகர்கள், ரோமையர்கள் என்று எத்தனையோ வழியாக அப்படி வருகின்ற பொழுது அந்த மன்னர்களுடைய சிந்தனைகளும் அங்கே இடம்பெற்று விடுகின்றன. மனிதனுடைய பார்வைகளும் அங்கே இடம்பெற்று விடுகின்றன. ஒரு கலப்பாய் விடுகிறது. எனவே நான் சொல்லி கற்றுக் கொடுக்கின்ற பொழுது இந்த விவிலியத்தை எடுத்து இது இறை வார்த்தை என்று கூறுவதற்கு பதிலாக கூறலாம். சரியாக புரிந்து கொண்டால் அது தவறில்லை, கூறலாம். இறை வார்த்தை பதிலாக இன்று பொருத்தமாக கூற வேண்டுமானால் இதிலே இறை வார்த்தை அடங்கியிருக்கிறது, மனித வார்த்தை வழியாக இறை வார்த்தை அடங்கியிருக்கிறது, மனித வார்த்தை இறை வார்த்தை சேர்ந்து வந்திருக்கிறது. அதில் இறை வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உதாரணம் பாருங்க. மத்திய 10ஆம் அதிகாரத்திலே ஒரு பகுதி இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த புறையிழந்தாரின் ஊருக்கு போக வேண்டாம், சமாரியரின் நகர் நுழைய வேண்டாம். அப்படி நம் ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கவே முடியாது. அவர் வந்ததே பார்த்தார்.
அவர் வந்ததே இந்த நோக்கத்தோருக்காகத்தான், இப்படிப்பட்டவர்களுக்குத்தான். அவருடைய வாழ்க்கையிலே முதல் உரிமை, கூட்டுரிமை கொடுத்தது இவர்களுக்குத்தான். ஆனால் எழுதியவர்கள் எழுதிய காலத்திலே அவருடைய குறைபாட்டால், அவருடைய உற்சாக எண்ணங்களால் இப்படியெல்லாம் எழுதிவிட்டார்கள். அது போன்றுதான் இந்த திருமுறைகளிலே சில ஒழுங்குகளை பார்ப்பீர்கள். அடிமைகளே, உங்கள் தலைவர்களுக்கு பணிந்திருங்கள், பணிந்திருங்கள். இயேசு கூறியிருக்க முடியாது. அடிமைத்தனத்தையே ஒழிக்க வந்தவர் இயேசு. எல்லா அடிமைத்தனங்களையும் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை ஆதரித்து சொல்ல முடியாது. அது போன்று மனைவிகளே, கணவர்களுக்கு எப்போதும் பணிந்திருங்கள் என்ற வார்த்தையை சொல்லியிருக்க முடியாது. அவர் சொல்லியிருப்பா, மனைவிகளே, கணவர்களே, நீங்கள் இருவரும் ஒருபொழுது பொழுது எல்லாருக்கும் சேர்ந்து சிந்தித்து சீர்திருத்தி தீர்மானியுங்கள், ஒருவரை முழுமையாக அன்பு செய்யுங்கள், வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டவர்களை விட அந்த அடிப்பணிதல், கீழ்ப்படிதல் என்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்க வாய்ப்பு. இவையெல்லாம் அந்த காலத்திலே, ரோமியருடைய காலத்திலே இருந்த சட்டங்கள். திருச்சபை தொடக்கத்திலே வேறு சட்டங்கள் உருவாக்கப்படாத நிலையிலே தற்காலிகமாக அவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டன. எனவே இவற்றை எல்லாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தையானது வந்திருக்கிறது, ஆனால் மனிதவழியாக வந்திருக்கிறது, ரோமியர் வழியாக. இப்படிப்பட்ட அந்நிய சமுதாயம் பாருங்க, கடவுளை பார்த்தார் கடவுளுடைய தந்தை. எனக்கு கடவுளுடைய தந்தை என்று கூறுவது எந்தவித மாற்றங்களுக்கும் தந்தைதான். ஆனால் அதை விட பொருத்தமாக கடவுளை அழைக்க வேண்டும் என்றால் முதல் கடவுளின் தாய் என்று கூறினால்தான் அந்த கடவுளுடைய அத்தனை பண்புகளை முழுமையாக கொண்டு வர முடியும். ஆனால் அந்த ஆணாதிக்க சமுதாயம் அந்த காரணத்தினால், ஆண் வடிவிலே அகற்றியை பார்த்த காரணத்தினால் தந்தை என்னை குறிவைத்துவிட்டார். எல்லாம் நான் சொல்வது மனித வார்த்தை வழியாக கடவுள் வார்த்தையானது நமக்கு வந்து செலுத்துகிற காரணத்தினால் இப்படி பல எடுத்துக்காட்டுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே இறை வார்த்தை படிக்கின்ற பொழுது சில அடிப்படை வாதிகள் சொல்வது போன்று வார்த்தைக்கு வார்த்தை எடுத்து அர்த்தமும் முடியாது, தெளிவும் இல்லாது, தேவையற்ற முறையிலே தங்களையும் குறைத்துக் கொண்டு இறைவார்த்தை நெறிகளுக்கு புறம்பாக சில நாளி அதனுடைய உட்பொருள் இயேசுடைய இறையாட்சி நெறிகளை கண்டு நாம் செயல்பட வேண்டும். இறுதியாக இன்னொரு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். அதாவது ஒரு காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூலானது அதோடு மீடியமானது தொடக்க நிலையிலே ஏற்படைய 2750 கிமு பகுதிகள், கிமு 1003 திருப்பாடல்கள், அதன் பிறகு மற்ற நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த நூல்களை ஒரு சிறை போன்று நாம் இன்றைக்கு எடுத்துவிட முடியாது. சிறை வழிபாடு தவறும் எடுக்க முடியாது. அவற்றுக்கு ஒவ்வொரு காலத்தும் வாழ்க்கை சூழலில் இருந்து மறுவாசிப்பு செய்யப்பட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அதற்கு இயேசுவே முன்னோடு மறுவாசிப்பு செய்தார். எதையுமே அப்படியே எடிச்சான் காப்பின்னு சொல்லவில்லை, மறுவாசிப்பு செய்தார். உதாரணமாக அவர் சொன்னார், அன்பு கட்டளை, அடிப்படை கட்டளை வெற்றியிலே ஒட்டியிருப்பார்கள், வீட்டில் கதவிலே ஒட்டியிருப்பார்கள். என்ன சொன்னது? கடவுள் அன்பு செய், அயலான் அன்பு செய். ஆண்டவர் சொன்னார், அயலான் என்றால் யார்? யூதர் சொன்னார்கள், அயலான் என்றால் எங்களோடு பிறந்த எங்களுடைய இனத்தை சார்ந்த யூத மக்கள். இயேசு சொன்னார், அப்படி அல்ல, அப்படி புரிந்து கொண்டீர்கள், அது உண்மையான புரிதல் அல்ல. உங்களுடைய அயலான் யார் என்றால் இன்று உங்கள் மத்தியிலே வாழ்கின்ற, தேவையில் இருக்கின்ற, ஆபத்தில் இருக்கின்ற, உதவி தேவைப்படுகின்ற, நோயுற்று இருக்கின்ற உட்பட்ட மனிதர்களாலே அவர்தான் உங்கள் அயலான் என்று கூறி அதற்குரிய ஒரு வாசிப்பு செய்ய பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் இந்த ஓய்வு நாள் சட்டத்தை கொடுத்தார். கடினமான சட்டம், அப்படியெல்லாம் இருக்கவில்லை. தொடக்க காலத்திலே மிக எளிதாக இருந்தது. தொடக்க காலம் எப்படி இருந்தது என்றால், அடிமைகள் வாரத்தில் 7 நாள் வேலை செய்கிறார்களே, கஷ்டப்படுகிறார்களே, உருக்குறைத்து போகிறார்களே, அவர்களும் மனிதர்களானே, அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது என்று சொல்லி, நீ ஒரு தலைவனாக இருந்தால் கண்டிப்பாக காலத்தில் ஒரு நாளாவது ஓய்வு கொடு. அதற்கு காரணமாக கடவுள் ஓய்வெடுத்தார் அல்லவா என்ற ஒரு காரணத்தை சொல்லி அவளை புரிய வைக்க என்று சொன்னார்கள். எனவே கடவுளுக்காக நாம் ஓய்வெடுக்க தேவையில்லை. ஓய்வெடுக்க வேண்டியது நமக்கு தேவை. அது கொடுக்க வேண்டிய கடமை அந்த வேலை கொடுப்பவருக்கு உண்டு என்ற அடிமைகளின் சார்பாக செய்யப்பட்ட அந்த ஒப்பற்ற சடங்கை, ஒப்பற்ற ஒரு கட்டளை
இது ஒரு விழாக்களை இடைக்காலத்திலே எஸ்ரா நெகமையா போன்றவர்கள் அந்த காலத்திலே பாபிலோனிய ஆதிக்கத்தால் இந்த மேற்கட்டு மக்கள் கொடுமைப்படுத்தி ரத்தத்தை பிடித்து அடைப்படுத்திய காலத்தில் தான் மிக கண்டிப்பான சட்டமாக காட்டி அர்த்தமற்ற சட்டமாக ஆக்கிவிட்டார்கள். அதன் பிறகு அவருடைய கேட்டால் ஒரு நாள் வேலை செய்யக்கூடாது, நீ தையல் கடைக்காரன் மறந்து கூட சட்டப்பையில் போட்டால் அது ஒரு பாரம், அது ஒரு பாவம். அன்று ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நடந்து செல்லக்கூடாது. அன்று கடித்த நாய் வந்தால் அதை எரிந்து வேண்ட கல்லெடுக்க கூடாது. காரணம் கல் வந்த ஒரு பாரம். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு மனிதர்கள் அதற்கு பெயரால் அந்த போர்வையிலே கடவுளையே ஒரு அர்த்தமற்ற மனிதராக, கடவுளையே ஒரு கேலிக்குத்தாக ஆக்கிவிடுகிறார்கள் என்றால் அவர் சொன்னார்கள், தாய் தன் குழந்தையை எடுத்து தூக்கி கொஞ்சி விளையாடலாமா என்பது கூட ஒரு சில அறிஞர்கள், அவர்தான் அறிஞர்கள், அவர்கள் தான் பலத்தையும் எடுத்தார். ஒரு சில அறிஞர்கள் கூடாது என்று கூறுகிறார்கள். அப்படி மனிதர்கள் அந்த சட்டத்தை மறுஆசிப்பு செய்யப்பட வேண்டும். அதுபோன்றுதான் இந்த விவாகரத்து மன முடிவு கூடாது என்று கடவுள் சொன்னார். அதை கட்டமாக கடைபிடித்தார்கள். ஆனால் இடைக்காலத்திலே ஒரு எழுதி கொடுத்தால் போதும் என்று சொல்லி அதை எளிதாக்கி விட்டார்கள். சொன்னார், அப்படியல்ல, மீண்டும் ஒருவர் நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக நீங்கள் கடவுள் படைத்தது ஆணும் பெண்ணுமாக அப்படி இருக்க வேண்டும். மிக முக்கியமானது பரிகள். அவர்களுக்கு பரிகளுக்கு அது வாழ்வே இல்லை என்று சொல்லி ஒரு பரிகள் நடக்கும். அது பரிகள் தான் முக்கியம், பரிகள் தான் மதம், பரிகள் தான் வழிபாடு. இன்று கூட நாங்கள் அப்படித்தான் இருக்கு. வழிபாடுகள் தான் அவருடைய வாழ்க்கை ஆகிவிட்டு அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள். சொன்னால் பரிகள் முக்கியம்தான், என்னென்று சொல்லவில்லை. எந்த முக்கியமானது உண்டு? நீங்களுடைய காணிக்கையை பரிந்து எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய சகோதரியோடு சகோதரர்களோடு உறவில்லை என்றால் அங்கே வைத்துவிடு, அங்கே விட்டுவிடு, அங்கே போட்டுவிட்டு நேரே போய் உறவுகள் சமாதானம் செய்துவிட்டு திரும்பி வந்து காணிக்கை சேர்க்க என்று எது முக்கியம் என்று சொல்லி மறுவாசிப்பு செய்கிறார். இப்படியாக இறை வார்த்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை, ஒரு தேவையை நன்கு எடுத்து காட்டியிருக்கிறார். பெரியவர்களே, மகிழ்ச்சியான ஒரு நாளிலே இத்தனை பேர் கூடியிருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு வகுப்பில் கொடுக்கிறது. நான் சில வார்த்தைகளை பொழுது கொண்டேன். எல்லா கருத்துக்களும் சரியாக குழந்தைகளுக்கு புரிந்திருக்குமா தெரியவில்லை. இருந்தாலும் பார்வையிலே இறைவார் சொன்னேன், ஒரு சில புரிந்திருக்கும். அதை ஒன்று மட்டும் உண்மை, கடவுளோடு இந்த மாபெரும் கொடை, நற்பருடைய ஆண்டவரை போன்ற அந்த அளவுள்ள கொடை, அதை மகிழ்ச்சி அடைவோம், அதை பயன்படுத்துவோம். வீட்டுக்கு வீடுகளை மாற்றி ஆளுக்குறிகள் என்று கேட்போம். எல்லா குழந்தைகளும் எங்களுக்கு வேண்டும் என்று பெற்றோடு கேளுங்கள். அதை வாசிப்போம், பயன்படுத்துவோம், அதனுடைய வாழ்வோம். நன்றி, வணக்கம்.